ஹாய் காய்ஸ், இந்த டிராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நண்பா. இந்த வீடியோ ஸ்டார்டிங்லயே கியூவும் நேரா ஹான் கிட்ட போய் டேய் ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு குட்டி சாத்தானும் எல்லாம் உனக்காகத்தான் அப்படின்றான். இதை கேட்டுட்டு கியூவும் நேரா ஹானை பார்த்து தேங்க்யூ, இன்னைக்கு நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன், அதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு கியூவும் ஹானோட கைய பிடிச்சு அப்படியே ரெண்டு பேரும் அங்க இருந்து நடந்து போறாங்க. ஹானும் அப்ப சும்மா இருக்காம ஏம்மா வேணா இன்னொரு கேம் பிளே பண்ணலாமா அப்படின்னு கேக்குறான். இத கேட்ட கியூவும் ஏன் சாருக்கு வாந்தி எடுத்தது பத்தலையோ அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயினும் ஹீரோவும் இருப்பாங்களா, அவங்க கூட ஹானும் கியூவும் கூட இருப்பாங்க. அப்ப குட்டி சாத்தான் சும்மா இல்லாம ஹீரோவை பார்த்து டேய் நாங்க ரெண்டு பேரும் மட்டும் ஒரு ரைட் போலாமா அப்படின்னு கேக்குறான். இத கேட்ட ஹீரோவும் எதுக்குடா, முடியவே முடியாது. அப்ப ஹானும் டக்குன்னு ஹீரோயினுக்கு சிக்னல் காட்ட பக்கத்துல நின்றுகிட்டு இருந்த ஹீரோயினும் ஏன்பா ஒரே ஒரு ரைட் தானே, கொஞ்சம் போயிட்டு வாங்களே அப்படின்றாங்க. அதுக்கும் ஹீரோ முடியவே முடியாது, நான் போக மாட்டேன் அப்படின்றான். அப்ப ஹானும் நானும் ஹீரோயினும் மட்டும் போவா அப்படின்னு கேக்குறான். டக்குன்னு ஹீரோயினும் என்னால எல்லாம் வர முடியாது, ஹே பிளீஸ் பா எனக்காக போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு ஹீரோவை மாட்டி விடுறாங்க ஹீரோயின். ஹானும் ஹீரோயினும் சேர்ந்து ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ண அப்ப நம்ம ஹீரோவோட மைண்ட் வாய்ஸ் இவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன வாந்தி எடுக்க வைக்காம விட மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு இருக்கு. ஹீரோவும் சரி சரி வாரேன் அப்படின்னு ரொம்பவே சோகமா ஹான் கூட அந்த ரைடுக்கும் போறான். அப்படியே சீனும் கட்டாக ஹீரோயினும் அடுத்து வர காம்படிஷனுக்காக டான்ஸ் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஹீரோயினுக்கு டான்ஸ்னா சுத்தமா வரவே மாட்டேங்குது. இத பார்த்து கடுப்பான ஹீரோயினோட ஹையர் ஆபீசரும் ஹீரோயின் கிட்ட வந்து ஏமா காம்படிஷனுக்கு இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு, இப்படியே போனன்னு வச்சுக்கோ, உன்னை டீம்ல இருந்து தூக்குறது தவிர வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்னு சொல்ல இத கேட்ட ஹீரோயினும் அதுதான் இன்னும் ஒரு மாசம் டைம் இருக்குல்ல, இந்த 1 மந்த்துக்குள்ள கண்டிப்பா என்னால ட்ரைனிங் எடுத்து அந்த காம்படிஷனையும் அட்டென்ட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இதுக்கு அந்த ஹையர் ஆபீசரும் இப்பமே பாரு எப்படி உனக்கு மூச்சு வாங்குதுன்னு, சரி ஏதோ முடியும்னு சொல்ற, அதனால இந்த 1 மந்த் உனக்கு டைம் தரேன், அதுக்குள்ள முடியலனா உன்னை டீம்ல இருந்து தூக்குறத தவிர வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்றான் அந்த ஹையர் ஆபீசர். இத கேட்டு ஹீரோயினும் கொஞ்சம் அப்செட் ஆகுறாங்க. இது எல்லாத்தையும் வெளியில இருந்து ஹீரோவும் பாத்துக்கிட்டு தான் இருக்கான். அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினை பிக்கப் பண்ணி அவங்களோட வீட்டுக்கு கூட்டு போவாரு. கார்ல இருக்கிற ஹீரோவும் கொஞ்சம் எமோஷனலா பாக்க இத பார்த்த ஹீரோயினும் நான் ஓகே தான், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோவும் ஓகேன்னு தலையாட்டு ஹீரோயினை அங்க இருந்து கூட்டு போறாரு. அப்படியே சீனும் கட்டாக ஹீரோயினும் அப்படியே அழகா வெட்டிங் ட்ரெஸ்ல ரெடி ஆகி நிக்க அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவரும் செம்ம ஹேண்ட்ஸமா ஹீரோயினை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருக்காரு. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட போய் ஹீரோயினை அழகா கிஸ் பண்றாரு. அப்படியே தூக்கத்துல இருக்கிற ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினும் ஞம் ஞம் ஞம்னு உதட ஆட்டிக்கிட்டே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயினோட கனவு. நேரம் பார்த்து ஹீரோயினோட ரூம்க்கு அவங்களோட ஹாஸ்டல் வார்டன் வந்து ஏம்மா டைம் ஆச்சுமா, டைம் போனது கூட தெரியாம இப்படி தூங்கிக்கிட்டு இருக்க, உன்னை பாக்குறதுக்காக யாரோ வந்திருக்காங்க அப்படின்றாங்க ஹீரோயினோட வார்டன். ஹீரோயினும் நல்ல கனவை கெடுத்து புட்டு இப்ப திட்டுறா பாரு அப்படின்னு வார்டனை திட்டிக்கிட்டே யாரு பார்க்க வந்திருப்பாங்க அப்படின்னு ஹீரோயினும் போய் பார்க்க ஹீரோயினுக்கு ஒரு டெலிவரி வந்திருக்கும். ஹீரோயினும் ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்ணிருப்பாங்களா, அது தானே அந்த டெலிவரி வந்த பேக்கேஜையும் வாங்கிக்கிறாங்க. அப்ப ஹீரோயினும் என்னது பேக் பாரமா இருக்கே, நாம ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு சந்தேகப்பட்டு அப்படியே திரும்பி பாக்குறாங்க. பின்னாடி ஹீரோ நின்றுகிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்த ஹீரோயினுக்கு பக்குன்னு இருக்கு. ஆஹா இந்த கோலத்திலயா ஹீரோ என்ன பாக்கணும் அப்படின்னு தடமாறுறாங்க ஹீரோயின். அப்ப ஹீரோவும் சரி சரி அப்செட் ஆகாத, போய் சீக்கிரம் ரெடி ஆகி வா அப்படின்றான். அப்ப ஹீரோயினும் ஓ நம்ம வெளியில போறோமா அப்படின்னு டக்குன்னு போய் ஹீரோ கொடுத்த ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. ஹீரோயினும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஹீரோ பார்க்க வர ஹீரோயினை மேலையும் கீழையும் பார்த்துட்டு ஹீரோவும் அங்கேயே சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஷையா இருக்கு. அப்படியே சீனை கட் பண்ணா நேரா ஹீரோவும் ஹீரோயினை ஒரு கிரவுண்டுக்கு கூட்டு வந்திருப்பான். அப்ப ஹீரோயினும் என்னது இப்ப நான் இந்த கிரவுண்ட சுத்தி ஓடணுமா, அதெல்லாம் என்னால முடியாது, எனக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ண இருக்கு, ஹோம் ஒர்க் இருக்கு, இதுக்கெல்லாம் எனக்கு டைமே இல்ல பாஸ், அதனால இதெல்லாம் நீங்க என்கிட்ட எதிர்பார்க்க கூடாது அப்படின்றாங்க ஹீரோயின். அதுக்கு ஹீரோவும் நேரா ஹீரோயின் கிட்ட என்னம்மா நீ காம்படிஷன் அட்டென்ட் பண்ணணுமா வேணாமா, நீ உன்னோட பிரீத்தை கண்ட்ரோல் பண்ணணும், நான் உன்னை ட்ரைனிங் பண்றேன் அப்படின்ட்டு ஹீரோயினை கிரவுண்ட சுத்தி ஓட விட்டுறாரு. ஹீரோயினால சுத்தமா முடியல. ஹீரோயினும் ஐயோ இப்பமே டங்கு வர அறந்துரும் போல இருக்கே அப்படின்னு இழைச்சுக்கிட்டே ஹீரோவை பார்த்து பாஸ் எனக்கு ரொம்ப பசிக்குது பாஸ் அப்படின்னாலும் நம்ம ஹீரோ அதுக்கு ஓ மேடம்க்கு பசிக்குதா, அப்ப நீங்களே வந்து இந்த பண்ணை எடுத்துக்கோங்க அப்படின்னு ஹீரோ பின்னாடியோட ஹீரோயினும் ஹீரோவை ஃபாலோ பண்ணி அவரு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க.
அப்ப ஹீரோயினும் அடப்பாவி சாகடிக்கிறானே என்ன அப்படின்னு அப்படியே கிரவுண்ட்லயே படுத்துருவாங்க. அப்ப ஹீரோவும் சரி சரி இந்த பாலை குடி அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒரு பால் பாட்டிலையும் குடுக்கறாரு. டக்குன்னு ஹீரோயினும் ஆசையா எடுத்து அந்த பாலை குடிக்கிறாங்க. அப்ப ஹீரோவும் உன்னோட கைய காட்டு அப்படின்னு ஹீரோயினும் அவங்களோட கைய காட்டுவாங்க. ஹீரோவும் ஹீரோயினோட கையில ஒரு ஸ்மார்ட் வாட்ச கட்டி விட்டுட்டு இங்க பாரு நீ டெய்லி ஓடணும், நீ ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ட்ரைனிங் பண்றன்ற எல்லா டீடைல்ஸும் இந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலமா என்னோட போனுக்கு ரிசீவ் ஆயிரும். சோ உன்னால சீட்டிங் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்றான் ஹீரோ. இத கேட்ட ஹீரோயினும் இவன் என்ன விட மாட்டான் போல இருக்கு அப்படின்னு காண்டாறாங்க ஹீரோயின். அப்படியே நாட்களும் போகுது. ஹீரோ சொன்ன மாதிரி ஹீரோயினும் டெய்லி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த எப்படியோ ஜூயி தெரிஞ்சுக்கிறான். இத கேட்ட ஜூயி ரொம்பவே காண்டாகிடுறான். நேரா ஹீரோயின் கிட்ட போய் நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, உனக்கு துணையா நான் இருக்கேன், அந்த வாட்சை இப்ப கழட்டி எனக்கு கொடு அப்படின்னு ஹீரோயின் கையில இருக்கிற வாட்சை கழட்டி அவனோட கையில மாட்டிக்கிறான் ஜூயி. வாட்ச கையில மாட்டிக்கிட்ட ஜூயும் ஹீரோயினுக்கு பதிலா அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படியே டைமும் போக அந்த வாட்ச கழட்டி மறுபடியும் ஹீரோயினுக்கு கொடுக்கறான் ஜூயி. அத பாத்துட்டு ஹீரோயினும் அப்பா தப்பிச்சேன்டா, இன்னைக்கு சந்தோஷமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஹீரோயினும் துள்ளி குதிச்சு அங்க இருந்து போய்கிட்டு இருக்காங்க. நேரம் பார்த்து ஹீரோவும் பின்னாடி இருந்து ஹீரோயினை கூப்பிடுறான். ஹீரோயினும் திரும்பி பார்க்க ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட வர அப்ப ஹீரோயினும் பாத்தீங்களா நீங்க சொன்ன மாதிரியே நான் இன்னைக்கு என்னோட டாஸ்க முடிச்சிட்டேன் அப்படின்றாங்க. அப்ப ஹீரோவும் பரவாயில்ல கொஞ்சம் நீ இம்ப்ரூவ் ஆயிருக்க அப்படின்றான் ஹீரோ. அப்ப ஹீரோயினும் பாத்தீங்கல்ல இதுக்கெல்லாம் காரணம் என்னோட ஹார்ட் ஒர்க் தான் அப்படின்னு ஹீரோயினும் கொஞ்சம் கெத்தா சொல்ல அதுக்கு நம்மளும் இப்பதான் மேடம் சூப்பரா ஓடுறீங்கல்ல, அதனால உங்களோட ட்ரைனிங் ஸ்டைல கொஞ்சம் மாத்தலான்னு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்ல இத கேக்குற ஹீரோயினுக்கு பக்குன்னு இருக்கு. டக்குன்னு ஹீரோயினும் சாரி பாஸ், இன்னைக்கு நான் ஓடல ஜூயி தான் ஓடனா அப்படின்னு உண்மையா உளறிடுறாங்க. அப்ப ஹீரோவும் நீ எதற்காக ஜூய ஓட சொன்ன அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோயினும் என்ன பாஸ் நீங்க என்னைய செக் பண்றீங்களா, என்ன செக் பண்றதுக்கு தான் இந்த வாட்ச என்னோட கையில மாட்டி விட்டீங்களா அப்படின்னு கோவப்படுறாங்க ஹீரோயின். அப்ப ஹீரோவும் என்கிட்ட போய் சொன்னது நீ தான். இத கேட்ட ஹீரோயின் டக்குன்னு கீழே உட்காந்துக்கிட்டு நீங்க என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்றீங்க. டக்குன்னு ஹீரோவும் ஹீரோயின் முன்னாடி உட்கார்ந்து உன்னோட ட்ரீமே அந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றது தான், உனக்கு தான் பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்குல்ல, அதை சரி பண்ணணும்னா இது மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், நான் பண்ற எல்லாமே உன்னோட நல்லதுக்கு தான் அப்படின்றான் ஹீரோ. இத கேட்ட ஹீரோயினும் சரி நான் இப்பல இருந்தே ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு அங்க இருந்து எழுந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண அடுத்த சீன்லயே ஹீரோவோட ஆபீஸ தான் காட்டுறாங்க. அங்கேயும் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா ஹீரோ உருவாக்குன ரோபோட்ல சில பல இஷ்யூக்கள் இருக்குன்னு யாரோ ரூமரா ஆன்லைன்ல கிளப்பி விட்டுருக்காங்க. இத பார்த்த இன்வெஸ்டர்ஸும் ஹீரோவோட ப்ராஜெக்ட்க்கு காசை இன்வெஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. இதனாலயே மறுபடியும் ஹீரோவோட கம்பெனி கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ல மாட்டுப்படுது. நம்ம ஹானும் அவனுக்கு முடிஞ்ச மாதிரி ரொம்பவே ட்ரை பண்ணுவான். ஆனாலும் யாரும் ஹானுக்கு கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஹான் இவ்வளவு கஷ்டப்படுறத தூரத்துல இருந்து கியூவும் பாத்துக்கிட்டு இருப்பாங்களா. கியூவும் நேரா ஹான் கிட்ட பேச போறாங்க. கியூவை பார்த்த ஹானும் கியூக்கு ஒன்னும் தெரியக்கூடாதுன்னு கொஞ்சம் ஜாலியா பேசுறான். அப்ப கியூவும் ஏண்டா இவ்வளவு நேரமா சோகமா மூஞ்ச தூங்க வச்சுக்கிட்டு இருந்த, என்ன பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சுட்ட, ஏண்டா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு குட்டி சாத்தானும் உன்னை பார்த்தாலே மனசு சந்தோஷமாயிருது அப்படின்றான். அப்படியே சீனை கட் பண்ணா கியூவும் ஹானை கூட்டிக்கிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க. கியூவும் ஹானுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு ஒரு இன்வெஸ்டரை வர சொல்லிருப்பாங்க போல. நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு அந்த இன்வெஸ்டரோட மேனேஜர் தான் வராரு. வாரது யாருன்னு பார்த்தா கியூவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். இதை கியூவே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனாலும் நம்மளோட ஹான் கியூவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கொஞ்சம் பொலைட்டா தான் பேசுறான். ஹான் எவ்வளவு நல்லா பேசினாலும் கியூவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஹானை இன்சல்ட் பண்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். ஆனாலும் ஹான் அமைதியா நல்ல விதமா தான் பேசிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் போனதும் கியூவால இத பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட சண்டைக்கே போயிடுறாங்க. நம்ம ஹான் தான் கியூவை சமாதானப்படுத்தி அங்க இருந்து வெளியில கூட்டு வரான். வெளியில வந்த கியூவும் சாரி நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன்ல மன்னிச்சுக்கோ அப்படின்னு மன்னிப்பு கேக்குறாங்க. அதுக்கு ஹானும் அட விடுமா இதுக்கெல்லாம் போய் சாரி கேட்டுக்கிட்டு வா பாத்துக்கலாம் அப்படின்னு கியூ அங்க இருந்து கூட்டு போறான் ஹான். அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயினும் டான்சிங் ட்ரைனிங்ல இருப்பாங்களா. இப்பெல்லாம் ஹீரோயினுக்கு பெருசா அந்த பிரீத்திங் ப்ராப்ளம் வரதில்ல. நேரம் பார்த்து அங்க வர ஹீரோயினோட ஹையர் ஆபீசரும் இங்க பாருங்கம்மா நீங்க டான்ஸ் பண்ண போற சாங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க, எல்லாமே ஹை பிச்ல இருக்கு, அதுக்கேத்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த அந்த ஹையர் ஆபீசரும் போறாரு. அதோட தான் இந்த பாட்டும் கம்ப்ளீட் ஆகுது.
இதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ண போறாங்கன்னு அடுத்த பாட்டுல பார்க்கலாம். See you next video guys.